இப்போ ஒரு ஏர் பேக்கை நம்ம வெடிச்சா எப்படி அது பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத லைவாக நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி அங்கே இருக்கிறது ஒரு ஸ்டேரிங்கோட ஏர் பேக் யூனிட் தான் அங்கே இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு சப்ளை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கையில் ஒரு சுவிட்சுமே இருக்குது. இந்த சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா அது இப்போ பிளாஸ்ட் ஆகும். அது ஈக்குவல் டு உங்கள் காரில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் இந்த மாதிரி தான் வந்து ஒரு சுவிட்ச் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் அதை ஆக்டிவேட் பண்ண போகுது, அது எவ்வளோ ஹைட்டுக்கு வெளியில் போகுது, எவ்வளோ சூடாகுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து நாங்கள் பக்கா சேஃப்டி மெஷர்லாம் எடுத்து செட் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு உள்ளேயோ நீங்கள் வச்சு ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பண்ணலாம். 3, 2, 1. இப்போ நீங்கள் வெடிச்சதை வந்து நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ சவுண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி. இவ்வளோ பெரிய ரூமுக்குள்ளேயே நமக்கு இப்படி இருந்தது. அப்போ நம்ம காருக்குள்ளே இது எந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். வெடித்து முடிச்சதுக்கு அப்புறமா அது கம்ப்ளீட்டாக காற்று வந்து இம்மீடியட்டாக போனதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ என்னால் தொட முடியல, அந்த அளவுக்கு வந்து சூடாக இருக்குது. அப்போ இந்த சூடில் இங்கே பாருங்கள், புகை வெளியில் வர்றது நமக்கு தெரியுதா? நான் சொன்னேன் ஒரு 400 டிகிரி வந்து அது ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. இந்த கேஸ் எல்லாமே நைட்ரஜன் கேஸ் தான். அந்த ஸ்மெல்லு நமக்கு பயங்கரமாக வந்து ஃபீல் ஆகுது. அப்போது இதுக்குள்ளே நம்ம ஃபேஸ் லாக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சூடுக்கே நமக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து கம்ப்ளீட்டாக இது பிச்சுக்கிட்டு இது வெளியில் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி தான் ஒரு காரில் ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகும்.